மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த பலாலி வீதி இரவு 9 மணி மட்டும் மக்கள் பயன்படுத்தக்கூடியவாறு 24 மணி நேரம் திறந்து விட்டால் தான் மக்களோட பாவனைக்கு இது பிரயோசனமாக இருக்கும். பாதை திறந்த நேரத்தை நீடிச்சதுக்காண்டி கௌரவ இளங்குமரன் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் நன்றியை கூறணும். இதில் வந்து இராணுவத்தின் கடை ஒன்று இருக்குது. இந்த பாதையில் இந்த பக்கத்தில் எங்களோட வீடு இருக்குது. 90ஆம் ஆண்டு ஆண்டு மாதம் 15ஆம் தேதி நாங்கள் இங்கேருந்து இடமேண்டும் இந்த காணிகள் விடுவிப்பதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏண்டா 36 வருஷம் ஆகியது. நாங்கள் குறும்ப சிட்டி வரைக்கும் ஒரு 180 ஏக்கர் விடப்படக்கூடிய இதுவரையில் இந்த பாதை ஒன்று தான் திறந்து விடப்பட்டுள்ளதே தவிர இது மக்களோட காணி மக்களுக்கு என்ன தான் இந்த அரசாங்கம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறியிருந்தது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கணும்னு சொல்லினால் பலாலி சந்தில் அணிக்கான் வந்து இராணுவத்தினர் வந்து சொல்கிறது பெயர் வந்து டி சந்தின்னு சொல்லினோம். இந்த இடத்துக்கு என்னத்தை வந்து நான் சொன்னால் குறிப்பாக வந்து பழமையாக வந்து இராணுவத்தினர் திறந்து விட்டது பிறகு 7 மணியோடு இந்த பாதை வந்து மூடுறவையே தற்போது வந்து பின்னுக்கு தெரிகின்ற பாதை வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வருஷமாச்சு பாதை விடுபட்டு 6 மணிலேருந்து 7 மணிலேருந்து தற்போது வந்து 8 மணி என்று இருந்தது. நேற்றைய முன்தினம் வந்து 8 மணி இருந்தது. இன்றைக்கு வந்து இந்த பேர் பலகையில் வந்து 9 மணி ஆகியிருக்கிறோம். இரவு 9 மணி வரைக்கும் இந்த பாதையால் மக்கள் பயணிக்கலாம் என்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த அனுர அரசாங்கம் வந்து சில விஷயங்களை வந்து செய்கிற நேரம் இந்த பாதை நீடிப்பையும் செய்திருக்கிறோம். குறிப்பாக வந்து என்பிபி என்ற இளங்குமரன் அவர்கள் வந்து கதைச்சதாகவும் சொல்லப்படுது. எனக்கு உண்மையிலே இந்த விடயங்கள் முழுமையாக தெரியல. அனுர அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் பொருட்படுத்தது பிற்பாடு வந்து சில மாற்றங்கள் நடைபெற்று வருகின்ற போதிலும் சில விடயங்கள் நடைபெறாமல் அப்படியே கிடப்பில் இருப்பதாகவும் மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மயிலட்டி இந்த வங்களா பிரச்சனை பலாலி காணி பிரச்சனை தொடர்பாக மக்கள் வந்து இன்னும் அதிருப்தி நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பாதை விடுபட்ட தொடர்பாக அவர்களோட கருத்துக்களையும் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பாருங்கள், காணொளிக்கு போகலாம். இதில் வந்து இராணுவத்தின கடை ஒன்று இருக்குது. இந்த கடையில் பிளேண்டு டீ ரொட்டி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கே பலாலி இந்த பீச் அடியில் வந்து நிறைய மக்களும் வந்து போகிறதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேறு முன்னுக்கும் வணக்கம் அண்ணா. வணக்கம். வந்து நீண்ட நாளைக்கு பிறகு இந்த இடத்துல மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த பாதை வந்து என்பிபி அரசாங்கம் வந்து திறந்து விட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடங்களாக இதாகும். என்ன கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இந்த பாதை திறந்தது. இப்போ வந்து 7 மணி வரைக்கும் தான் இந்த பாதை திறந்து மூடுறதாக இருந்தது. இரவு 7 மணியோட மூடப்படும். இப்போ வந்து என்ன மாதிரி ஒன்றா இருக்குது. இது ஆரம்பத்தில் வந்து பாதை 2025ஆம் ஆண்டு கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி காலமே அதிகாலை திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த பாதை மக்களோட பாவனைக்கு விடப்பட்டது. அது காலமே 6 மணியிலிருந்து பிற்பகல் 5 மணி மட்டும்தான் மட்டுப்படுத்தப்பட்ட பாதையாக இருந்தது. பிறகு ஒரு 3 மாதம் கழித்து அந்த பாதை வந்து பின்னிரம் 6 மணி மட்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. பிறகு 7 மணி மட்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இப்போ 8 மணியாக மட்டும் மேலும் 1 மணித்தால் நீடித்ததுக்கு அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாதை வந்து மக்களோட போக்குவரத்துக்கு 24 மணி நேரம் திறந்து விட்டால் தான் அது வசதியாக இருக்கும் மக்களுக்கு. ஏனென்றால் இங்கே அண்டனிபுர பக்கம் மயிலிட்டி ஊரணி பக்கத்தில் இருக்கிறவர்கள் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை மற்ற யாழ்ப்பாணத்துக்கு இது அலுவலாக செல்ல வேணும் என்று சொல்லி சொன்னாலும் அதாவது வந்து வாகன வசதிகளும் மட்டுப்படுத்தப்பட்ட இருக்கும். அதை 24 மணி நேரம் திறந்து விட்டால் தான் மக்களோட பாவனைக்கு இது பிரயோசனமாக இருக்கும் என்று என்ற கருத்து. மற்றது வந்து குறிப்பாக வந்து என்பிபி அரசாங்கம் கொஞ்சம் பாதையில் போடுறது. மற்றது இப்போ மயிலட்டிலையும் போராட்டம் நடக்குது. மற்றது பலாலிலையும் பிரச்சனை காணி பிரச்சனை இருக்குது. காணி முடிவுக்கலை. அதே மாதிரி என்பிபி அரசாங்கம் சொன்னது இந்த தேர்தல் காலப்பகுதியில் வந்து எல்லா இடங்களையும் தாங்கள் விடுறதாகவும் எல்லா பாதைகளும் திறந்து விடுறதாக. ஆனால் இதுவரைக்கும் ஒன்றுமே முழுமையடையலைன்னு சொல்லி மக்கள் வந்து சொல்லினோம். இதுவரையில் இந்த பாதை ஒன்று தான் திறந்து விடப்பட்டுள்ளதே தவிர இது மக்களோட காணி மக்களுக்கு என்ன தான் சொல்லி இந்த அரசாங்கம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே கூறியிருந்தது. ஆனால் இந்த இதுவரையிலே இன்னும் எங்களோட காணி இப்போ நீங்கள் இந்த இதுதான் பலாலி யாழ்ப்பாணம் போகிற பாதை. இந்த பாதையில்
இந்த பக்கத்தில் எங்களோட வீடு இருக்குது. 90ஆம் ஆண்டு ஆண்டு மாதம் 15ஆம் தேதி நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போனாங்க. இதுவரையில் இந்த எங்களோட இடத்துக்கு மீளக்குடியேற மாதிரி இல்லாத நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சந்தியில் வந்து கூடி எங்களது நண்பர்கள் உறவினர்களோட வந்து கதைச்சு போட்டு தான் போகிறதா இருக்குது. இன்றைக்கு விடுவினம் நாளைக்கு விடுவினம்னு சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் இந்த பாதையின் இந்த கிழக்கு பக்கம் பலாலி கிழக்கு பக்கமாவது விடுபடும்னு சொல்லி கதைச்சவ. ஆனால் இதுவரையில் ஒரு இடமும் விடுபடவில்லை. இது வந்து இப்போ நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்கிறார். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் ஆளும் கட்சியிலேயே இருக்கிறது, அவர்களுடைய கட்சியிலேயே இருக்கிறது. மற்ற யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தின பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியிலேயும் இருக்கிறார்கள், வேறு கட்சியிலேயும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மக்களுடைய இந்த நலனுக்காக அவர்கள் எல்லாம் ஒருமித்த குரலிலே, இப்போ அவர்களுக்குள்ள வேறு பாகுபாடுகள் இருக்கலாம், அவர்கள் எல்லாம் ஒருமித்த குரலில் மக்களுடைய பொது நலன் கருதி மக்களுடைய சேவையாகத்தான் அவர்கள் வந்தவர்கள். அவர்கள் எல்லாரும் இந்த பாதை இந்த மக்கள் உலகம் வழிவடக்கு மக்கள் வலிகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது அவர்களுக்கு தெளிவாக வடிவாக தெரியும். ஆனால் எங்களோட வேதனைகளை வந்து அவர்கள் இவையெல்லாம் ஒருமித்த குரலே அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றதும், இதில் இந்த பாதை விடுவிப்பு இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமாக சொல்வது என்று சொன்னால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்கிறார், ஆளுங்கட்சி இருக்குது, பெரும்பான்மை ஆசனங்கள் இருக்குது, 3/2 பங்கு பலம் இருக்குது, எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றலாம். அடுத்தது இராணுவ தளபதியிலேயும் இருக்குது. அதாவது வந்து உண்மையிலே இந்த இடத்தை விடுறதுக்கு முதல் நாங்கள் நன்றி ஒன்று தெரிவிக்கணும். இந்த இடத்த உயர் பாதுகாப்பு வலயம் என்ற ரீதியில் இராணுவ தரப்பின் சம்மதம் தேவை. இந்த வகையில் மக்களுக்கு இந்த காணி இந்த பாதையை மேலும் ஒரு மனத்தால் நீடித்ததுக்கு அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்களிடம் இந்த எங்களுடைய வழிகளை அவர்களும் புரிந்து கொண்டு அவர்கள் என்னென்று சொன்னால் எங்களுடைய இந்த காணி எங்களுடைய இந்த மக்கள் இந்த அவர்கள் வந்து சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடைய வழிகளை போக்குற அளவுக்கு எங்களுடைய இந்த அரசாங்கமும் அரசாங்க அதிபர், உதவி அரசாங்க அதிபர், ஆளுநர், பாதுகாப்பு படைப்பிரிவு இவர்கள் எல்லாரிலையும் எங்களுடைய காணி விடுவிப்பு சம்பந்தமான இது தங்கி இருக்கின்றது. எனவே அவர்கள் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. வணக்கம். உண்மையிலே இந்த பாதை திறந்த நேரத்தை நீடிச்சதுக்காண்டி இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் நன்றியை கூறணும். என்னென்னா எத்தனையோ வருஷமாக இருந்த பாதையை திறந்து விட்டதுக்கு பெரிய ஜனாதிபதிக்கு ஒரு நன்றியை சொல்லணும். அதே நேரத்தில் இப்போ நேரத்தை நீடித்ததுக்கு இன்னும் இதுவும் ஒரு பாராட்டான நன்றியைத்தான் சொல்லணும். இது இவ்வளவு மெருமையாக இல்லாமல் இன்னும் மக்களோட பாவனைக்கு முழுமையாக திறந்து விட்டால் இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றது இந்த காணிகள் விடுவிப்பதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்டா 36 வருஷம் ஆகியது நாங்கள் இடம்பெயர்ந்து இந்த ஊரை விட்டு போய். இன்றைக்கும் வந்து நாங்கள் வேறு இடத்துலேருந்து வந்தாலும் நாங்கள் இன்றைக்கு இந்த இதில் வந்து கூடுறதுக்கு காரணம் என்னென்னா எங்களோட மண்ணின் ஆசையில் தான். எப்போ இந்த ஊருக்கு போய் எங்களோட சொந்த காணியில் போய் நாங்கள் நிற்போம்ன்ற ஆசையில் தான் நாங்கள் இப்போ இன்றைக்கு வரைக்கும் இந்த இடத்துக்கு இந்த சந்திக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சின்ன வயசில் இந்த ஓடி திரிஞ்ச இடம் இன்றைக்கு எங்களுக்கு 52 வயதாகுது. நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த ஆசையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் இதை ஜனாதிபதி கூடுதலாக இந்த இப்போ 2-3 நாள் பார்த்துருக்குறோம், மீடியாக்களில் வந்து போயிருக்கேன், எல்லோரும் பார்த்துருக்கேன். அதை எங்களுக்கு அதான் சொல்ல வழிக்கு என்னன்னா, இப்போ அண்மையில் நேற்று வந்து இராணுவ உயர் அதிகாரி மட்டங்கள் குழுவினர் கூட வந்து இங்கே போயிருக்கோம். அதுக்கு பிறகு தான் இந்த பாதை விடுபட்டுருக்கு போல இருக்குது. அந்த காணிகள் விடுறதாகவும் வந்து இணையதளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது? கிழக்கு பக்கம் விடுற மாதிரியே நாங்களும் உங்களை மாதிரி தான், நாங்களும் ஒரு இணையதளம் மூலமாக தான் நாங்களும் பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கிட்டடியில் போய் அமைச்சரையும் சந்தித்து காய்ச்ச நாங்கள் அவையும் கூறினது என்னென்றா தாங்களும் உயர்மட்டத்தோட காய்ச்சி வேண்டாம் நாங்கள் விடுறதுன்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்போன்றதை பற்றி அவர் தீர்மானமாக சொல்லலைண்டா அவரும் சொல்லலாதானே மேல்மட்டத்தில் காய்ச்சி தான் நாங்களும் அதுக்கு முடிவெடுப்போம்னு சொன்னேன். அனையும் கிழக்கு பக்கம் விடுற மாதிரி ஒரு கதையாக கிடக்கு. அதுவும் சுவராக தெரியலை. எப்போ விடுவீன்னு என்ன மாதிரி நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, நன்றி நன்றி நன்றி. பாருங்க, இதெல்லாம் மக்கள் புறகெல்லாம் கொண்டு போயிட பாருங்க. வணக்கம். நல்ல விஷயம் என்னென்னா, உண்மையில் இந்த பாதை திறந்து இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு.
ஆனால் மிக கட்டுப்பாடோடு தான் இந்த பாதை விடுபட்டது. விடிய காலையில் 6 மணி இரவு 7 மணி என்ற உடனும் இந்த பாதையை பூட்டிடுவினோம். இப்போ இந்த பாதை 24 மணித்தியாலும் விட சொல்லி கடிதங்கள் கொடுத்திருந்த நாங்கள். அப்போ அதற்கு அவர்கள் சாதகமான பதிலை தான் சொல்லியிருந்தவர். நாங்கள் விரைவில் இந்த பாதையை 24 மணித்தியாலும் விடுவதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற எங்களை சொல்லி கொண்டிருந்தவைகள். திடீரென்று கொழும்பில் இருந்து முந்த நாள் அந்த பாதுகாப்பு அமைச்சில் இருந்து முன்னாள் இராணுவ தளபதி இங்கே வந்திருந்தவர் வந்து இந்த இடங்களை பார்வையிட்டிருக்கிறார். கள ஆய்வுன்னு சொல்லி மன்னாருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் போயிருக்கிறார். இந்த பகுதிகளில் அரசியலுக்கு அப்பால் இது அரசியல் இல்லை, இனி அரசியல்வாதிகள் பலர் ஆளும் தரப்பாக இருக்கலாம், எல்லாரும் தாங்கள் இந்த விஷயம் கதைச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் இந்த பாதையை கிழக்கால பூரணமாக விட சொல்லி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் டிசிசி மீட்டிங் வந்தபோது அரசாங்க அதிபருக்கு சொல்லியிருந்தவர். அதற்கு உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி, ஆனால் இன்னும் விடுபடவில்லை. இதில் இந்த பலாலி டீ சந்தி, இந்த கடற்கரை சந்தியில் இருந்து அம்மங்கோயில் வரையான பகுதி விடுவிக்கப்பட போவதாக கேள்விப்படுகிறோம். அதே போல் வசாவிலான் பாடசாலைக்கு இங்கால இருந்து குறும்பசிட்டி வரைக்கும் ஒரு 180 ஏக்கர் விடப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாகவும், வசாவிலான் சந்தியில் வேலுப்பிள்ளை வித்தியாலயத்தை அண்மின அந்த சிவன் கோயில் இருக்கிற பகுதியும் விடுவிக்கப்பட இருப்பதாக, அதே அந்த பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த இவர் வந்து பார்வையிட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த பாதை விடுறது உண்மையிலே சந்தோஷம். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு தெரிய வேணும், யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு போகிறவர்கள், பல்கலைக்கழகத்துக்கு போகிறவர்கள், அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறவர்கள், ஆசிரியர்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த 7 மணிக்கு இந்த பாதை பூட்டினால் நாங்கள் மயிலிட்டியால் சுற்றித்தான் பலாலி ரோட்டுக்கு போகணும். இல்லையென்றால் இதால் சுற்றி அச்சுவேலி பலாலி தேனார் வழி போய் ஒட்டகம்புலம் போய் போகணும். இது மிக பெரும் சிரமமான வேலை. இந்த பலாலி கடற்கரைக்கு வர மக்கள் கூட 7 மணிக்கு பதறி அடித்து ஓட வேண்டியிருந்தது. ஆகவே இப்போது எவ்வளவு மகிழ்ச்சி, ஆனால் இது உண்மையான மகிழ்ச்சி இல்லை. ஏனென்று கேட்டால் இந்த பாதை 24 மணித்தியாலும் திறக்கப்பட வேணும். காலையில் 3-4 பஸ் வசாவிலானால் போய் குறும்பசிட்டிக்கால போய் மயிலிட்டிக்கால வந்து கேகேஸுக்கு போகுது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலேருந்து வார பஸ்ஸும் அப்படி தான் போகுது. கேகேஸிலேருந்து வார பஸ்ஸும் விடிய 6 மணிக்கு 6 மணி வரைக்கும் உள்ள முதல் 3 டேர்னும் அதால் தான் சுற்றி போகுது. ஆகவே இந்த காலமையும் நேரம் வந்து கூட்ட வேணும். 5 மணிக்கு அந்த பாதை காலம நேரத்தையும் கூட்ட வேணும். இருந்தாலும் 24 மணித்தியாலும் இந்த பாதையை விட வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பலாலி கிழக்கு செல்கிற பாதைகள் இந்த பிரதான பாதையில் இருந்து தான் அந்த பாதைகள் இருக்குது. ஆகவே இந்த பலாலி கிழக்கு பகுதி, பலாலி மேற்கு பகுதியெல்லாம் பூரணமாக விடுவிக்கப்பட வேணும். உண்மையில் இதுக்குள்ள எந்த பாதுகாப்போ எந்த இராணுவ தளங்களோ இல்லை. ஆகவே இதை விரைந்து விடுவிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் மக்களுடைய ஹானி மக்களுக்கென்று ஜனாதிபதி சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆளுந்தரப்பு சொல்லுகிறது, ஜனாதிபதி சொல்லிவிட்டார், அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா சொல்லிவிட்டார், நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் ஆளுநரும் அரசாங்க அதிபரும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சொல்லுகிற நிலைமை காணப்படுகிறது. ஆளுக்கால் சாட்டாமல் இந்த விஷயங்களை தொடர்ந்து பேசி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து இந்த பகுதிகளை பூரணமாக விடுவிக்கணும். மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த பலாலி வீதி இரவு 9 மணி மட்டும் மக்கள் பயன்படுத்தக்கூடியவாறு நேரம் கூட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலாலி கடற்கரைக்கு வாராக்கள், இந்த பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறவர்கள், வாகனத்தில் பிரயாணம் செய்கிறவர்கள், இனி நீங்கள் பலாலி சந்தையிலிருந்து வசாவிலான் யாழ்ப்பாணம் நோக்கி செல்லுகின்ற போது இந்த பலாலி இந்த பகுதியிலிருந்து 9 மணிக்கு இந்த பாதையால் போகலாம். அதே போல் வசாவிலானில் இருந்து வாரவர்களும் இரவு 9 மணி வரைக்கும் பலாலி சந்திக்கு வந்து மயிலிட்டி பரத்துறை போகிற மக்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. 8 மணி ஆக்கி இப்போது 9 மணி ஆக்கி இருக்கிறார்கள். 9 மணி வரைக்கும் இந்த பாதையால் நீங்கள் பயன்படுத்தலாம் என்றதை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி. பாருங்க, பருத்துறை கீரிமலை பருத்துறை பஸ் வந்து போய்கொண்டு இருக்குது. உறவுகளை இத்துடன் காணொலி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.